ஃபாஸ்டா கருத்து தெரிஞ்சுக்க நம்ம பிரைம் மினிஸ்டரே தனியா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி நம்ம எஃப்எம்ல மக்களிடமிருந்து நேரடியா கருத்து தெரிஞ்சுக்கிற நிகழ்ச்சி இது. இந்தியால இருக்கிற ஏழை ஒழிக்கிறது எப்படி? இந்தியா ஏழை நாடில் அறிவு. அதோட செல்வத்தை எல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க. பணக்கார இன்னும் பணக்கார ஆயிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கா. நம்ம நாடு ஒருமேனி பிடியில இருக்கிறதுக்கு காரணமே இந்த கருப்பு பணம் தான். இந்தியால வறுமையை ஒழிக்க உங்க ஐடியா என்ன சொல்லுங்க? இங்க பாருமா, இந்தியாவுல ஏழைகளே இல்லாம போறதுக்கு ஒரே வழி 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை ஒழிக்கிறது தான். எங்க டிபார்ட்மெண்ட் பாஷையில ரைட் சார். உடனே உங்க அக்கௌண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் நோட்டு ஒழிச்சிட்டா மட்டும் இந்தியால வறுமை எப்படி ஒழியும்? அம்மா, நம்ம நாட்டோட வறுமைக்கு காரணம் லஞ்ச பணம், ஊழல் பணம், வரி கட்டாம தப்பா ஏமாத்துற பணம், இப்படி சம்பாதிக்கிறது பதுக்கிறது எல்லாமே 500 1000 ரூபாய் நோட்டா தாமா. நாட்டுல இருக்கிற 20% பேர் தான் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை யூஸ் பண்றவங்க. மீதி இருக்கிற 80% பேரு 1 2 1000 ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு சில்லறை தேடிக்கிட்டே அலைகிறவங்க. புரியுதா சார்? சூப்பர் மேட்டர் சொல்றீங்க, கொஞ்சம் நேயர்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. உன்னோட புக்ஸ், ஹார்ட் டிஸ்க், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பினாமி பேர்ல வீடா, நிலமா, சொத்தா, பணமா, பாண்ட்ஸா, டாலர்ஸா, ஸ்விஸ் பேங்க்ல கிரீன் மணியா, மொத்தம் 200 கோடி ரூபாய் கணக்குல காட்டாத கருப்பு பணம் இருக்கு. 1000 ரூபாய் நோட்டா இருந்தா 100 கோடி ரூபாய கூட பெரிய 2 சூட்கேஸ்ல வச்சு பதுக்கிடலாம். அதே 100 ரூபாய் 50 ரூபாயா இருந்தா பெரிய வீடே தேவைப்படும். பயமத்திரியா? உன் 200 கோடியும் முழுசா நக்கிட்டு போயிடும். சீஸ், பெனால்டி, இன்ட்ரெஸ்ட் அரெஸ்ட் வரைக்கும் போகும். போட்டு கொடுத்ததுக்கு எனக்கு 10% 20 கோடி ரிவார்டு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். பாதுகாப்பு இருக்காது, திருட்டு பயம், போலீஸ் பிரச்சனை, இன்கம் டாக்ஸ் பயம், தங்கத்துல காசு போட மாட்டான். ஏன்னா விலை நிலை இல்ல. ரியல் எஸ்டேட்ல போடலாம்னா ஆட்சி மாறணும்னு புடிங்கிருவான்னு பயம். அப்ப வேற வழி இல்லாம பேங்க்ல தான் போட்டாகணும். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல, பணத்துல. நாட்டுல இருக்கிற எல்லா பணக்காரங்களும் ஒழுங்கா நேர்மையா இன்கம் டாக்ஸ் கட்டினா போதுமா, இந்தியாவுல வறுமை மட்டும் இல்ல பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க. இன்னும் 24 மணி நேரம் டைம் தர்றேன். 100 கோடி பிராஞ்சி வை. அதை எங்க எப்படி கொண்டு வரணும் அடுத்த போன்ல சொல்றேன். பிரில்லியன்ட். இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஆளுதான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது. இவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிங்க. பேப்பன் சார், சூப்பர், தேங்க்யூ. இருக்கட்டும் இருக்கட்டும்.